வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன்னைக்கு ட்ரக்ஸ் விற்கிறவன் திமுகல இருக்கான். அப்ப எப்படி நீங்க சொல்ல முடியும்? விக்ரவன் திமுகல இருக்கான்னு. சாதிக் பாஷா எங்க இருந்தாரு? திமுகவை அவர் சேர்ந்தவர். அதிமுகல இருந்தாரா? பிஜேபியில் இருந்தாரா? திமுக சேர்ந்தவர் கிடையாது சார். திமுகவினுடைய மாநில பொறுப்புல இருந்தவர். இன்டர்நேஷனல் விங்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா, இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் பண்றதுக்கு இன்டர்நேஷனல் விங்ல தான் இருக்க முடியும். வேற எதுல இருக்க முடியும்? பட் அவங்க பெயில் வந்துட்டாரு இப்போ. சார் பெயில்ல வரட்டும், கெயில்ல வரட்டும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பெயில்ன்றது உங்களுக்கு யுவர் ரைட். மர்டர் பண்ணா கூட உங்களுக்கு 90 நாள்ல பெயில் கிடைக்குது. பெயில்ல வந்ததுனால நீங்க இது கிடையாது, கிரிமினல் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு ட்ரையல்ல நடக்கணும், சார்ஜ் ஷீட் போடுவாங்க, ட்ரையல் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அவர் இப்ப எடுத்து பாருங்க. இப்ப நடந்தது ஞானசேகரன் ரேப் பண்றாரு. எங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில. அவர் இருந்த கட்சி எது? ஏன் சார் அவ்வளவு யோசிக்கிறீங்க? சுப்பிரமணியனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காரு. யாருக்கோ க்ளோஸா இருக்க போட்டோம். நான் கட்சியை பத்தி பேசுறேன். திமுக. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சியை நீங்க எந்த கொள்கை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப இவங்க ஆட்சியை நடக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனால தான் அந்த ஆட்சி மாற்றம் நடக்கணும். இப்ப அண்ணன் எடப்பாடி அவர்கள் எல்லா இடத்துலையுமே யாத்திரை போறாரு. நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? திமுகல கொங்கு மண்டலம், அங்க உங்களுக்கு கூட்டம் வரும். அங்க அதிமுகவும் பிஜேபியும் ஸ்ட்ராங்கு. கடலூர்ல போனாரு. எப்படி வருது அவ்வளவு கூட்டம்? இன்ஃபேக்ட் ஸ்டாலின் போட யாத்திரையோட இங்க ஸ்டாலின் யாத்திரைக்கு எங்க கூட்டம் வருது? யாருமே இல்ல. இங்கலாம் அவ்வளவு கூட்டம் வருது. கூட்டமே இல்ல சார். உங்களுக்கு ஸ்டாலினுக்கும் கூட்டம் கிடையாது, உதயநிதிக்கும் கூட்டம் கிடையாது சார். அதனால தான் நீங்க வீடு வீடா போறீங்க. ஏன்னா உங்களை தேடி யாரும் வரல, வர மாட்டாங்க.